வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்ககிட்ட தென்படும். 1, பெரிய நல்லது நடக்க போகுதுன்னா வேண்டாத சுமையெல்லாம் உங்களை விட்டு தானா விலகி போயிரும். 2, நினைச்சது நடக்கலையேன்னு கலங்காதீங்க. அது தண்டனை இல்ல, வேற நல்ல வழிக்கு உங்களை திருப்புறதுக்கான அடையாளம். 3, பழைய காயம் திரும்ப வலிச்சா பயப்படாதீங்க. அந்த ரணம் முழுசா ஆறுறதுக்கு தான் இப்ப வலிக்குது. 4, யாரும் இல்லாம தனிமையில இருக்கீங்களா? உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்க கிடைச்ச நல்ல வாய்ப்பு அது. இதெல்லாம் நடந்தா நீங்க உடைஞ்சு போகல, இன்னும் பலமா மாறிட்டு இருக்கீங்கன்னு நம்பிக்கையா இருங்க. யாராவது உங்களை மதிக்காம நடந்துகிட்டா அவங்க கிட்ட கோவப்படாம இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்யுங்க. முதலாவது, அவங்க கூட போட்டி போட்டு விவாதம் பண்ணாதீங்க. உங்க அமைதிதான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. 2வது, உங்களை மதிக்காதவங்க கிட்ட விளக்கம் கொடுத்து புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அது நேர விரயம். 3வது, அவங்க பண்ற தப்ப மனசுல ஏத்திக்காதீங்க. அவங்க நடவடிக்கை அவங்கள பத்தி தான் சொல்லுதே தவிர உங்களை பத்தி இல்ல. 4வது, கெஞ்சி கேட்டு மரியாதை வாங்க நினைக்காதீங்க. அப்படி கிடைக்கிற மரியாதை என்னைக்குமே நிலைக்காது. 5வது, அந்த இடத்துல நின்னு சண்டை போடாம விலகி போயிடுங்க. அது பயம் இல்ல, அதுதான் புத்திசாலித்தனம். நேரம் இருந்தா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நாம நல்ல மனசோட நமக்கு தெரிஞ்ச யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா காசு கொடுத்து உதவி பண்றோம். அப்போ நாம நினைக்கிறோம் நம்ம மாதிரியே அவனும் நினைப்பான்னு. ஆனா வாழ்க்கை அப்படியே இல்ல. நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு முன்னாடி உறவு ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா நாம அந்த காசு திருப்பி கேட்கும் நாளில் இருந்து அவங்க கண்களுக்கு நாம விரோதிய மாதிரி தெரிஞ்சிடுறோம். நாம கெட்டவனாக மாறல, ஆனா கொடுத்த காசை கேட்க ஆரம்பிச்ச உடனே நாம் தான் உலகிலேயே மிகப்பெரிய கெட்டவன் போல நினைக்கப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட காசு வாங்குறப்போ நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு, இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு வாய்க்கிழிய சொல்லுவாங்க. ஆனா நாம அந்த காசை திரும்பி கேட்கும் நேரத்துல அதே வார்த்தை சொன்னவங்களோட மனசு இவன் ரொம்ப கெட்டவன் சொல்ல ஆரம்பிச்சிடும். நல்ல நட்பு, நல்ல உறவு இப்படிதான் மெதுவா பிரிஞ்சு போகுது. சும்மாவா சொன்னாங்க, கடன் அன்பை முறிக்கும்னு? அது ரொம்ப உண்மையான வாசகம். நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. நல்ல மனசு இருக்கணும், ஆனா எல்லாருக்கும் திறந்த கதவா இருக்க கூடாது. உதவி செய்யலாம், ஆனா எல்லை தெரியணும். நம்பிக்கை வைக்கலாம், ஆனா முழுசா அடகு வைக்க கூடாது. கொடுத்த கடனை கேட்காமலேயே திருப்பி கொடுக்கிற நல்ல உள்ளங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நீ அமைதியை இழந்துட்டா நாளைக்கு அந்த காசு திரும்ப வந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்காது. நினைவுல வை, சில உறவுகள் போனதுக்காக வருத்தப்படாது. அது உண்மை உறவோட உண்மையான முகத்தை காட்டுச்சு. இந்த அனுபவம் உன்னை கடினமானவனா ஆக்கல, தெளிவானவனா ஆக்க